எதிரிகளை அழிப்பதற்காக திருவெண்காடு கோவிலில் திமுக பொருளாளர் ஸ்டாலினின் மனைவி துர்கா சிறப்பு யாக பூஜையில் ஈடுபட்டது பகுத்தறிவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடவுள் மறுப்பு கொள்கையில் கருணாநிதி மற்றும் அவரது குடும்பத்தினர் இரட்டை வேடம் போடுவதாக பகுத்தறிவாதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்து மத பண்டிகைகளை திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்து கடுமையாக விமர்சித்து வருவது ஆன்மீக பெரியவர்களிடம் மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இறை வழிபாட்டில் ஈடுபடுபவர்களை காட்டுமிராண்டிகள் என்றும் கருணாநிதி விமர்சித்துள்ளது இறை வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்களின் மனங்களில் ஆறாத வடுவாக உள்ளது. ஆனால் அவரது குடும்பத்தினர் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது குறித்து கருணாநிதி ஒருபோதும் விமர்சனம் செய்யாதது குறித்து பகுத்தறிவாதிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கருணாநிதியின் மகனும் அக்கட்சியின் பொருளாளருமான ஸ்டாலினின் மனைவி துர்கா நாகை மாவட்டம் திருவெண்காட்டில் உள்ள சுவேதாரண்யேஸ்வரர் கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு நடத்தினார். மேலும் இந்த கோவிலில் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலித்து வரும் புதன் மற்றும் அகோர மூர்த்திக்கு நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் துர்காவும் அவரது உறவினர்களும் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர். மேலும் எதிரிகளை அழிப்பதற்காக நடைபெறும் சிறப்பு யாகத்திலும் துர்கா ஸ்டாலின் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். திமுகவினர் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவிக்கும் கருணாநிதி தனது குடும்பத்தினர் தொடர்ந்து கோவில் வழிபாடுகளில் கலந்து கொள்வதை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பகுத்தறிவாளர்கள் கருணாநிதியும் அவரது குடும்பத்தினரும் கடவுள் மறுப்பு கொள்கையில் இரட்டை வேடம் போடுவதற்கு ஸ்டாலின் துர்காவின் யாக வழிபாடு சிறந்த எடுத்துக்காட்டு என தெரிவித்தார்.